இங்கேருந்து தனுஷ்கோடின்ற தொங்கல் மட்டும் போய் இங்கேருந்து பார்க்க போகிறோம். அந்த தொங்கலில் போயிருந்து பார்க்க வந்து மன்னார்ன்ற இதில் இந்த கீழே இடிபாடுகள் இருக்குல்ல, இது வந்து 1964ஆம் ஆண்டு ஏற்பட்ட புயல் மூலம் இந்த பழைய பாலம் உடைஞ்சு ரயில் பாலத்தின் அமைப்பை பாருங்கள். இந்த பழைய இதுதான் வந்து அப்படி வி மாதிரி பிரியும். அதோட புது ரயில் பாலம் இருக்குது தானே, அதில் இதுலேருந்து இவ்வளோ தூரம் அந்த அதில் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு போட் ஒன்று போகுது. ஓ வா, இங்கே பாருங்க. இதில் இன்றைக்கு எங்களுக்கு வந்து லக்கடைச்சிருக்குன்னு சொல்லணும். இதில் பாலத்துக்குள்ள வந்து போட் போகுது. அதோட இந்த பாலத்தால் வந்து ரயில் வருது. பாலத்திலேருந்து பார்க்க அந்த இந்த அழகு என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. ஒரு கடற்கரை சம்பந்தமான இடத்துக்கு போய்க்க மீன் வாசம் அடிப்பிக்க முடியும்னு பாம்பன் பாலத்தில் ரயில் போகிற அழகை பாருங்க. போகிற வழியெல்லாம் பார்த்தா நாங்கள் மன்னாருக்கு போய்க வீதிகள் கடைகள் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல்லாம் எனக்குமே உருவாகுது. தனுஷ்கோடின்ற கடைசி முடிவுக்கு வந்துட்டோம். சங்குதுறாங்க. இந்த தெரியுதுடா லைட் ஹவுஸ் சரியா? ஆட்டோ கடல் அலைக்கு மேல கருப்பா டவர் இல்லையா? அந்த தெரியுது பாருங்க மன்னர். அது இன்னைக்கு நேரம் சரியில்லை. இன்னைக்கு நேரம் சரியில்லை. ஐயாக்கு கலெக்ஷன் பிழைச்சிது. இல்லைன்னா கலெக்ஷன் நேரம் பைசா. நாங்களும் தலைமன்னாருக்கு போனோம்னா அங்கே இருந்து லைட் ஹவுஸ்ல இருந்து ஏறி பார்த்தா இங்கத்த லைட் ஹவுஸ் தெரியுமான்னு சொல்றவ இந்த டைலாக் வருது. இந்த உண்மையா டைலாக் வருது. இந்த அப்ப இது இந்தியாவுக்கு சொந்தமானது இல்லை, இலங்கைக்கு சொந்தமானது. கிளம்புறீங்களா? நல்ல காற்று அடிக்குது. கடற்கரை காற்று சும்மா வேற லெவல் அடிக்குது. இது பாருங்க, இதெல்லாம் வந்து அந்த ராமர் பாலம். ராமர் பாலத்தின் மணல் திட்டுக்கள். இது முதலாவது. ஐயா, இதில் இப்போ வீட்டில் ஆக்கள் இருக்கணுமா தனுஷ்கோடியில்? ஆளுக்கு இருப்பாங்க சார். வீடு எது? மன்னாருக்கு போக ரயில் ஓடைக்கெல்லாம் இருந்தீங்களா? ட்ரெயின் போகல சார், கப்பல் தான் சார் போச்சாங்க. ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டுமான கலைகள் தெரியுது பாருங்க. இந்த புயல் ஒன்று நடக்காமல் இருந்திருந்தா வந்து இது எவ்வளவு பெரிய ஒரு இடமா இருந்திருக்கு. இலங்கைக்கு இந்தியாவுக்கும் இடையிலான பெரிய ஒரு வர்த்தக மையம், அதோட தொடர்பாடல் மையமாக இருந்திருக்கும். ஒரு கோயில் ஒன்று இருக்கு, தனுஷ்கோடி ஈஸ்வரர் கோயில். இதில் இந்த பாதம் இல்லாமல் இருக்குதா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பழைய வீடுகள், அந்த புயல் வாரதுக்கு முன்னால் இருந்த வீடுகள் இப்போ இருந்திருக்கு. ஹலோ, வெல்கம் டு ஸ்ரீலங்கா. திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ரிகார்டிங் இன்டர்நேஷ்னல் ரோமிங். பார்த்தீங்களா, இங்கே நிற்க இந்த இந்திய சிம்முக்கு உள்ளாக்களுக்கு இவங்களுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கு. சவால் சரியான போட்டி தட்டி சொல்ல. இது வந்து ராமாயணங்கிறது வந்து எப்ப நடந்தது அது சொல்லுங்க. அது சொல்லுங்க. வணக்கம் எல்லாருக்கும். இப்போ நாங்கள் ராமேஸ்வரத்தின் நுழைவாயில் என்று சொல்லப்படுற மண்டபம் என்ற இடத்துல நிற்கிறோம். பின்னால் போட்டை பார்த்தாலே தெரியும், மண்டபம் கேம்ப் என்று போட்டிருக்கு. இது வந்து இதுன்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன். இதுக்கு பக்கத்தில் மண்டபம் கேம்ப் இருக்கு. கணக்கு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மண்டபம் கேம்ப் கேள்விப்படாதவர்கள், இலங்கையை தெரிஞ்சார்களும் இந்திய தமிழ் மக்களை தெரிஞ்சார்களும் இருக்கவே மாட்டீங்கள். ஏனென்றால் இங்கால கப்பல் மூலியமாக வர்றாக்கள் வந்து இந்த மண்டபம் கேம்பில் தான் வெப்பினம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, இன்றைக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் இங்கால எல்லா இடங்களும் ஒவ்வொரு இடங்களாக வந்து சுற்றி பார்த்துட்டு கொண்டு வரோம். அந்த வகையில் ராமேஸ்வரத்துக்கு போக போகிறோம். இது உண்மையிலேயே என்னென்னு சொல்கிறது, இலங்கைக்கு மிக மிக அருகில். இதில் இருந்து பார்த்தா வந்து மன்னார்ன்ற லைட் ஹவுஸ் வந்து தெரியுமென்று சொல்கிறவ. அதோட தெரியுமா அப்படி அந்த தெரியும். அதாவது மலை மூட்டங்கள் இல்லாட்டி வந்து தெரியுமான்னு சொல்கிறேன். அந்த வகையில் பாம்பன் தான் வந்து ராமேஸ்வரத்தின் வாயிலாக கருதப்படுது. அதோட என்னன்னு சொல்கிறேன், இந்தியாவின் நிலப்பரப்பையும் அந்த ராமேஸ்வரம் தீவையும் இணைக்கிற ஒரு ஆரம்பம் பாம்பன். இதுக்கு அங்கால போனால் வந்து பாலத்திலாம் போகணும். அதோட ரயில் பாதைகள், கடலுக்கு நடுவில் இருக்கிற ரயில் பாதைகள் அது எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும். அது அந்த ரயில் பாதையெல்லாம் பார்த்தா வந்து அந்த இந்தியாவின் அந்த இதை சொல்கிற மாதிரி, இன்ஜினியரிங்கை சொல்கிற மாதிரி இருக்குமென்னு சொன்னேன். சரி,
நாங்கள் எப்படியோ போகிறோம். அதோட மண்டபம் கேம்புக்கு வந்துட்டு நீங்கள் கேம்பை கவராமல் போகிறீங்களன்ட்டு கணக்கு பேர் கேட்பீங்க. அதுக்கான இதையும் வந்து நாங்கள் முதலே சொல்லிக்கொள்கிறோம். பாதுகாப்பு பிரச்சனைகள் கணக்கு இருக்கிறபடியா, ஏனெண்டா இதுக்கு முதல் வந்த நண்பர்கள் கணக்கு பேர் இப்படி இங்கே இருக்கிற கேம்பில் காட்டுக்க அவர்களுக்கு விசாரணைகள் என்ற ரீதியில் கணக்கு பிரச்சனைகள் வந்தது. அதனால் அவையில் வந்து பிற காணொலியில் நீக்கிட்டோம். பாம்பன்லேருந்து ராமேஸ்வரம் போய் ராமேஸ்வரத்தில் என்னென்ன விடயங்கள்ட்ட கண்டு பார்க்க போகிறோம். மறக்காம எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கணுங்க. ஏழை பகுதி தான் வந்து இந்த மண்டப முகாம் வந்து போட்டு கிடந்தது. ரைட்ஸ், இதுதான் அந்த முகாம் பகுதி. இப்படி நேராக போனோம்னா நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துக்கு போகைக்கு முன்னால் எங்களோட ஊரில் நாங்கள் ஒரு நயனாதேவிக்கு போகைக்கு அங்கால அந்த பாலங்கள் மூலியமாக போகைக்கு என்ன மாதிரி ஒரு உணர்வு வருமோ அதே உணர்வு தான். அதை விட ரெண்டு பக்கம் கடற்கரை வழியாக வந்து சரியான வெக்க. இந்த கடைசி மட்டும் இந்த ரயில் பாதை வந்து செய்திருக்கணும். பாலம் இருக்கும், பாலத்துக்கு பக்கத்துலேயே ரயில் பாதை இருக்கும். பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்கடேஷ் அண்ணா மற்றது அண்ணா எல்லாரோடையும் தான் வந்து நாங்கள் கோடைக்கானல்லேருந்து நாங்கள் நின்றுட்டு அப்படி இறங்கிட்டு நேரடியாக இங்கே தான் வாரம். இந்த கார்லேயே எல்லா இடமும் வந்து அண்ணா சுட்டி காட்டுறார். நன்றி, இப்படியான ஒரு உறவு கிடைச்சதுக்கு. நாங்கள் இப்போ அந்த பாம்பன் பாலத்துக்கு வந்துட்டோம். வந்தால் பாருங்கள், அதில் பாம்பன் பாலம் என்று போட்டிருக்கு. அங்கால இருக்கிறது வந்து ரயில்வே ட்ராக், பழைய ட்ராக். அதுக்கு அங்கால வந்து புது ட்ராக் இருக்குது. இதுதான் அந்த பாம்பன் பாலம். இந்த இதில் போட்டுருப்பாருங்க. இது சம்மந்தமான இந்த பாலங்கள் சம்மந்தமான விவரங்கள் வந்து இதில் போட்டிருக்கு. இந்த பாலம்தான் வந்து இந்தியாவின் இந்த நிலப்பரப்பையும் அங்கால ராமேஸ்வரம் வந்து தீவு, அந்த தீவையும் வந்து இணைக்கிற பிரதான பாலம். இது இல்லாட்டி அந்த தீவுக்கான தொடர்புகள் வந்து இல்லாமல் போகும். இந்த இடங்களில் வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம், மீன் பிடிக்கிறது மாதிரி இதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ நேரில் பார்க்குறோம் பாருங்கள். இதுலேருந்து அவ்வளோ 1 கிலோமீட்டர் வருந்தானேடா, நின்று அளந்துட்டு பார்ப்பேன். எந்த பாருங்க, இதுதான் அந்த பாம்பன் பாலம். பாம்பன் பழைய ரயில் ட்ராக். அது வந்து புதுசு. அது பழைய ட்ராக்கடா, அது புது ட்ராக். 2 ட்ராக். வரியா பேர். சரி, இந்த இடத்துல இந்த பாலத்தின் இதுகள் போட்டிருப்பாங்க. லென்த் 2345 மீட்டர்ஸ். இந்த பாலத்துக்கு இங்கால பார்த்தோம்னா ரயில்வே ட்ராக். ஆனால் அதே மாதிரி அதே ஒப்போசிட்டாக அங்கால பார்த்தோம்னா ஃபுல்லாக அந்த கடற்கரையில் ஃபுல்லாக அந்த போட் தான் நிப்பாட்டி வச்சிருக்கிறேன், பெரிய பெரிய போர்டுகள். இந்த பாருங்க, இந்த கடற்கரை அழகையும் இதையும் நீங்கள் இந்த பாலத்தில்ண்டா பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாம்பன் பாலம் சம்மந்தமாக நாங்கள் தேடி பார்க்க வந்து இது வந்து இந்த பாலத்தின் நடுவில் வந்து இந்த கப்பல்கள், பெரிய கப்பல்கள் போய்க்க வந்து இந்த பாலம் திறந்து மூடுற மாதிரி அந்த வடிவமைப்பில் ஸ்ப்ரிங் கட்டமைப்பில் வந்து செய்திருக்கணும். கிட்டத்தட்ட 2.65 மீட்டர்ஸ், 2.5 கிலோமீட்டருக்கு வந்து இந்த பாலம் வந்து நீளுதான். கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் நீளமான இந்த பாலம் முதல் முறையாக இந்தியாவில் கடலில் அமைக்கப்பட்ட பாலம் என்ற பெயரை வந்து பெறுது. அதோட இந்த பாலத்தில் 1964ஆம் ஆண்டு ஒரு புயல் ஒன்று ஏற்பட்டது. அந்த புயலில் வந்து தனுஷ்கோடி கிராமமும் அதோட இந்த பாலமும் வந்து பாதிக்கப்பட்டது. அதுக்கு பக்கத்தில் இந்த ரயில்வே ட்ராக் இருக்குது தானே, அந்த ரயில் வந்த நேரம் அதில் வந்த மக்களையும் அந்த ரயிலையும் வந்து புரட்டி போட்டதாக அந்த புயல் சொல்லப்படுது. அதோட இன்னுமே அந்த புயலில் அழிந்த கிராமம் திருப்ப மீளுருவாக்கம் செய்யப்படலை என்ற விஷயங்களையும் வந்து அறியக்கூடிய மாதிரி இருந்தது.
சரி, இப்போ அந்த பாலத்தின் நடுவுக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எக்கச்சக்க பேர் வந்து இந்த இடத்துல நிப்பாட்டி தான் பார்த்து கொண்டிருக்கணும். இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், இதில் இந்த கீழே இடிபாடுகள் இருக்குல்ல, இது வந்து 1964ஆம் ஆண்டு ஏற்பட்ட புயல் மூலம் இந்த பழைய பாலம் உடைஞ்சு அது இந்த இடிபாடுகள்லாம் இதோட எண்ணம் இருக்கு. அதோட இந்த முன்னுக்கு தெரிகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து இந்த பழைய ரயில் பாலம், அதோட அது புது ரயில் பாலம். இந்த பழைய ரயில் பாலம் வந்து ரயில் வரைக்கும் வந்து விரித்து அப்படியே விடக்கூடிய மாதிரி செய்யப்பட்டது. அதே மாதிரி புது ரயில் பாலம் ஃபுல்லாக அந்த லிஃப்ட் மாதிரி ஏறக்கூடிய மாதிரி செய்திருக்கண்டு சொல்லப்பட்டது. அப்படியே நாங்கள் உங்களுக்கு கிட்டமே கொண்டே காட்டுறோம். அதோட இங்கால பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கால அந்த கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அழகு தெரியுது இதில் ரெண்டு பார்க்க. அதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் நடந்து வரைக்கும் கவனமாக இருக்கணும். இங்கால சில இதுகள் வந்து இப்படி உடைஞ்சு போயிருக்கு. ஆனால் இது வந்து நீர் ஓடுறதுக்கான வடிகால் அமைப்புன்னு தான் நினைக்கிறேன். எக்கச்சக்க பேர் இந்த இடத்துல வந்து நின்று பார்த்துட்டு போனோம். அதோட இந்த பாலம் கட்டினது வந்து தமிழ்நாடு அரசாம். அங்கால அந்த ரயில்வே பாலம் கட்டினது வந்து மத்திய அரசு அண்ட் வந்து சொன்னவ. ரைட், இந்த கிட்ட வந்துட்டேன் பாருங்க. இந்த ரயில் பாலத்தின் அமைப்பை பாருங்க. இந்த பழைய இதுதான் வந்து அப்படி வி மாதிரி விரியும். அதோட புது ரயில் பாலம் இருக்குது தானே, அதில் இதுலேருந்து இவ்வளோ தூரம் அப்படியோ கப்பல் வந்தால் மேலே அது மட்டும் லிஃப்ட் மாதிரி தூக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து செய்திருக்கணும். இது வந்து பழைய ரயில் பாலம். அதோட அந்த 1964ஆம் ஆண்டு ஏற்பட்ட புயலில் வந்து இந்த ரயில் பாலத்தில் வந்து ரயில் வந்து ஒன்று கேட்க அந்த ரயிலில் வந்த ஆக்களோடு சேர்த்து ரயிலுமே வந்து மூழ்கடிக்கப்பட்டது ரெண்டும் வந்து இங்கே கிடைக்கிற தகவல் வந்து சொல்லுது. இந்த பாலத்திலேருந்து பார்க்க அந்த இந்த அழகு என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. ஒரு கடற்கரை சம்பந்தமான இடத்துக்கு போய்க்க மீன் வாசம் அடிப்பிக்க முடியும்னா அதே மாதிரி நல்ல மீன் வாசம் அடிக்குது. எவ்வளோ போட்டுகள் எல்லாம் இதில் நிப்பாட்டிருக்கோம். நல்ல அழகாக தெளிவாக காணப்படுது. அதோட இப்படியோ நாங்கள் இங்கேருந்து தனுஷ்கோடின்ற தொங்கல் மட்டும் போய் இங்கேருந்து பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த தொங்கலில் போயிருந்து பார்க்க வந்து மன்னார்ன்ற தலைமன்னார் இருக்குது தானே, தலைமன்னார்ன்ற லைட் ஹவுஸ் தெரியுமன்றவ. நாங்கள் இந்தியாவிலேருந்து இலங்கையை பார்க்க போகிறோம். இலங்கையிலேருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயாவது கனடாவில் பார்த்து நேராக போவோம். ஆர்வமாக இருக்கிறோம். ஓ வாவ், இங்கே பாருங்க. இதில் இன்றைக்கு எங்களுக்கு வந்து லக் கிடைச்சிருக்குன்னு சொல்லணும். இதில் பாலத்துக்குள்ள வந்து போட் போகுது. அதோட இந்த பாலத்தால் வந்து ரயில் வருது. இதை பார்க்குறது வந்து தனி அழகு. அண்ணா ஓடி போகிறாரு ஃபோட்டோ எடுக்கட்டு. ஏன்னா எத்தனை மணிக்கு வரும் வேண்டியது தெரியாதானே. இந்த காட்சிகளை பார்க்குறதுக்கு மட்டுமே அந்த நேரத்துக்கு வந்து நிற்பினமாம். ஆனால் நாங்கள் எதிர்ச்சியாக தான் வந்து எங்களுக்கு அந்த லக் ஒன்று கிடைச்சிருக்கு. வருது. ரைட், பாம்பன் பாலத்தில் ரயில் போகிற அழகை பாருங்க. இந்த பகுதி ரயில் நுழையிற இந்த பகுதி தான் வந்து கப்பல்கள் வரும்போது தூக்கி விடப்படும். லிஃப்ட் மாதிரி தூக்குமன்னு சொன்னவன். வாவ், எந்த நீளமாக வருது பாருங்க. எவ்வளோ பெரிய தொடர் வந்து. இந்த இடத்துல ரயிலில் பயணம் போய்கொண்டிருக்கு. இந்த ரயிலில் பயணம் செய்கிறதுக்கண்டே கணக்கு பேர் அந்த நேரத்துக்கு முன்பதிவு செய்து தனுஷ்கோடிக்கு வர்றவ. எங்களுக்குமே ஆசையாக இருக்குது அந்த ரயிலில் போனால் என்ன மாதிரியான ஒரு உணர்வாக இருக்குமெண்டு. ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்காது. பாவம், கிடைச்சா நாங்களுமே இந்த பாம்பன் பாலத்தில் போகிறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நாங்கள் ஒரு கொஞ்சம் இடம் மட்டும் தான் நினச்சோம் இந்த நீளம். ஆனால் இந்த ரயிலை பார்க்க தான் தெரியுது நல்ல பெரிய பாலம் தான். இந்த பாலம், இந்த பழைய பாலம் இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் வந்து பழைய பாலம் இருக்குது. அப்படியே தூக்குறோமே ட்ரெயின் போகும்போது அந்த அதில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஒரு போட் ஒன்று போகுது.
இதே பெரிய போட்டுண்டா இது எப்படி ஒரு லிஃப்ட் வந்து மேலால் ஏறி வழிவிடும். இந்த பாலத்தில் நடந்து போய்க்க இப்படியான பெரிய வாகனங்கள் போய்க்க எங்களுக்கு அந்த அதிர்வு ஒன்று தெரியுது. இந்த பாலம் வந்து ஸ்ப்ரிங் மெக்கானிசத்தில் வந்து கட்டப்பட்டிருக்கு. இவ்வளவு வெயிட்டில் இவ்வளவு டயர் போட்டு இதில் கட்டப்பட்டிருந்தாலும் ஒரு அதிர்வு ஒன்று இருக்குது. அந்த பாலங்கள் உடையாமல் இருக்கிறக்காண்டி ஸ்ப்ரிங் மெக்கானிசத்தில் கட்டப்பட்டதுன்றது வந்து தெரியக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட ட்ரோன் பறக்க அனுமதி இல்லை. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். முதல் ஆரம்ப காலத்தில் வந்து இங்கே இருந்து மன்னார் மட்டுமே வந்து இந்த ரயில்வே பாதைகள் இருந்தது. இதிலிருந்து ரயில் வந்து இதுக்கு அங்கால கப்பல் மூலியமாக போயிட்டு அப்புறம் மன்னார் மட்டுமே இந்த ரயில்வே சேவைகள் வந்து இருந்தது என்றதையும் வந்து இந்த இடத்துல குறிப்பிட்டுக்கொள்கிறேன். நீங்களும் தலைமன்னார் போனால் தொங்கலில் அந்த ரயில்வே பாலத்தை இப்போவுமே வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சேவைகள் வந்து திருப்ப மீளுருவாக்கப்பட்டால் இன்னுமே இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான ஒரு உறவு மிகவும் நீடிக்கும். அதோட இன்னொரு விஷயம் சொல்லி நம்ம வந்து இப்போ நாங்கள் போகிற தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் பாலம் போடுற ஒரு ப்ராஜெக்டும் வந்து போய்கொண்டிருக்கு. அதில் இயற்கையாகவே ராமர் பாலம்ன்றது வந்து அமைஞ்சது. அது வரலாறுகளோடு சம்மந்தப்பட்டது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த பாலத்துக்கு மேலால் இன்னொரு பாலம் போகிறதா சொல்லி கொண்டே இருக்கணும். பல வருடங்களாவது பூர்ணமா இல்லையான்றது கேள்விக்குறி. நீ சின்ன வயசுலேருந்தாவது சொல்லிக்க. சரி, உண்ட பிள்ளைக்கு வந்து வரதோடு பாபம். இப்போ நாங்கள் தங்கச்சி மடத்தால் போய்கொண்டிருக்கிறோம். இந்த பாம்பன் பாலம் இருக்குது தானே, இதில் இருந்து தனுஷ்கோடின்ற முடிவு மட்டுமே 27 கிலோமீட்டர்கள் இருக்குது. அதோட அந்த தனுஷ்கோடி முடிவு இருக்குது தானே, அதில் இருந்து மன்னார் மட்டும் 30 கிலோமீட்டர் தூரம், 32 காட்டுது. ஏறத்தாழ வந்து 30 கிலோமீட்டர் கடல் இடைவெளி மட்டும்தானே இருக்குது. அதில் ஒரு பாலம் போட்டால் வந்து 2 இதுக்குமான இணைப்பு இருக்கும். அதோட அந்த ரயில் சேவைகள் வந்து 1964ஆம் ஆண்டு ஏற்பட்ட புயல் காரணமாக வந்து இந்த ரயில் சேவைகள் நிப்பாட்டப்பட்டது. அதுக்கு பிறகு தொடங்கல. அதுக்கு முன்னே காலங்களில் இந்த தனுஷ்கோடிக்கும் மன்னாருக்கும் இடையிலான படகு சேவைகள் அதோட ரயில் சேவைகள் எல்லாமே வந்து இருந்திருந்தது. இப்போ யோசிச்சு பார்க்க தோணுது, அதுகள் இப்போதைக்கு இருந்திருந்தால் எப்படியான ஒரு நிலைமையில் இருந்திருக்கும் என்பதை. ஏனென்றால் ஏற்கனவே நடந்து கொண்டிருந்த சேவைகள் நிறுத்தப்படாமல் தொடர்ந்திருந்தால் இப்போதைக்கு மட்டும் வந்திருக்கும். அந்த புயல் சீற்றம் காரணமாக அது ஃபுல்லாக அழிந்தபடியாக அதை மீளுருவாக்கம் செய்கிறதுக்காக 2 அரசாங்கத்துக்கான ஒப்புதல் வந்து இழுபறியாகி கொண்டே இருக்குது. ஆனால் அது செய்தால் பெரிய ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நம்பக்கூடிய மாதிரி இருக்குது. தங்கச்சி மடம் தனுஷ்கோடி. போகிற வழியெல்லாம் பார்த்தா நாங்கள் மன்னாருக்கு போய் வீதிகள் கடைகள் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல்லாம் எனக்குமே உருவாகுது. வெயிலும் அப்படி தான் இருக்கு. வீதிகள் கடைகள் இங்கே ஃபுல்லாகவே வந்து இந்த மீன்பிடி குடிசை வீடுகளும் சின்ன சின்ன கடைகளும் கடற்கரைக்கு பக்கத்தில் இருந்தாலும் ஆனால் என்னென்னு சொல்கிறது, ஒரு கைவிடப்பட்ட ஒரு வறண்ட பூமியாக காட்சி அளிக்கிறது. இதில் ஆட்டோவில் எக்கச்சக்க பேர் பார்க்குறதுக்கு போய்கொண்டிருக்கிறோம். ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட் மட்டும் பஸ் வரும். அதுக்கு பிறகு இப்படியான ஆட்டோக்கள் தான் நீங்கள் வந்து கொள்ளணும். அப்படி இல்லாட்டி உங்கள்கிட்ட தனியார் வாகனம் இருந்தால் நீங்கள் அது மட்டும் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் நிற்கிற புள்ளியை பாருங்கள். இந்த நீல கலரில் இருக்குது பாருங்கள், இதுதான் நாங்கள் நிற்கிற புள்ளி. தலைமன்னார் இதுக்கு கிட்ட இருக்குன்னு பாருங்கள். மிக அருகில் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டரில். இப்போ போட்டில் போனால் கூட நாங்கள் ஒரு 20 நிமிஷத்தில் போய் சேரக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளவு கிட்ட வந்துட்டோம் நாங்கள். அந்த ரயில்வே ஸ்டேஷன்
1964 அந்த இதில் சுனாமியில் அடிபட்டது. இதுதான் பழைய ரயில்வே ஸ்டேஷன். பண்ணி சுட்டுக்கிட்டு இருக்கியாமா அங்கதான் அதெல்லாம் அதுதான் இங்கே வந்து ஆமாம் நினைச்சேன் எங்கேயாவது பூஜை போட்டுருவாங்க. ரைட். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று இருக்கு. இது கிட்ட இருந்து பார்த்தா மன்னர்ண்ட லைட் ஹவுஸ் தெரியுமான்னு சொல்கிறவ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா தெரியுமான்னு தெரியலை. இதுதான் தனுஷ்கோடின்ற லைட் ஹவுஸ். இல்லை விடிய தெரியும். இங்கே ஃபுல்லாக இந்த குடிசைகளால் அமைக்கப்பட்ட இந்த மாதிரி மீன்பிடி வீடுகள்லாம் இருக்குது. இவங்களுக்கு என்ன தெரியும் பிரச்சனை, அதாவது கப்பல் போகிறது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே அருகில் வந்துட்டு பாருங்கள் எவ்வளவு டூரிஸ்ட் இங்கே கரையில் நிற்கிறோம் பாருங்கள். அப்படியோ நாங்கள் தொங்கல் மட்டும் போயிட்டு அதுக்கு பிறகு அங்கே இருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரையக்க இங்காலையும் வந்து எனக்கு விஷயங்கள் இருக்குது, அதையும் உங்களோட பகிர்ந்து கொள்வோம். பஸ்ஸாக எல்லோரும் ட்ரிப் வந்திருக்கணும். எல்லாம் ஹிந்திக்காரங்க இருக்காங்க. பார்த்தா இலங்கை தெரியுமா? தெரியாதா? ஏங்கா? சரி, சில நேரங்களில் அந்த கிளைமேட் நல்லா இருந்தால் அந்த லைட் ஹவுஸும் தெரியாதா மன்னர்? சரியா? அதாவது ஆக்சுவலாக அவங்களுக்கு தெரியாது விஷயம் தெரியுமா? லைட்டு மட்டும் தெரியுமா? ரைட் பாரு, அந்த அதுதான் இலங்கை, அந்த லைட் தான் இலங்கையில் எரியுது. நாங்கள் இலங்கையிலேருந்து தான் வந்துக்கிறோம், இப்போ பார்த்துட்டு வரோம் லைட்டை. அக்கா இருக்கிற வெயிலில் அடிக்கிறேன், நீங்கள் இன்னுமே கடுப்பேற்றுறீங்களா இந்த மாதிரி? சரியான க்ரௌடாக ஆகிட்டு வாகனம். இதுக்கு அங்கே அளவு வாகனத்தில் போயிடாது, சரியான க்ரௌடாக இருக்குது. இறங்கிட்டோம், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் மட்டும் இப்படியோ போய் அதில் ஒரு ரவுண்ட் இருக்குது, அதில் ரவுண்ட் அடிச்சு கொண்டு திருப்ப வரலாம். ரோட் கிளியராக இருந்தால் அந்த வியூ இன்னுமே நல்லா இருந்திருக்கு. இவ்வளோ க்ரௌடாக இருக்கிறபடியாக ஒன்றுமே செய்யலாம் போயிட்டு. சரியான டிராஃபிக் ஆகிட்டு, இந்த வாகனங்கள் வந்து ஒழுங்கான ஒரு பார்க்கிங் வசதி இல்லாதபடியாக தான் இந்த பிரச்சனைகள் வந்து நிகழுது. அதோட இதை பார்க்குறதுக்கு இந்த இடத்துல பெருசாக ஆக்களுமே இல்லை, அதை ஒழுங்கமைச்சு செய்கிறதுக்கு. ஃபுல்லாக என்ன ஹிந்தி அந்த வடக்கு நண்பர்களை மட்டும்தான் காண முடியுதுன்ட்டு தமிழ்நாடு நண்பர் வந்து குளமுறை. சரி, எப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எல் இது எல்லாமே விற்கிறக்கு இங்கே சின்ன சின்ன கடைகளும் போட்டிங்கன்னா இந்த வேகாத வெயிலையும் அக்கா உண்டு. அக்கா இதுலன்னு பார்த்தா இலங்கை தெரியுமா? சில டைம்ல தெரியும், அந்த சோலார்லாம் தெரியுமா? இதெல்லாம் அந்த காற்றால தெரியும், சில சமயங்கள்ல காற்றால தெரியுமா? தெரியும். எந்த பக்கம் தெரியுது? அந்த அந்த நேரம் தான் வந்து இலங்கை, அந்த மன்னர் வெயில் டைம்ல தெரியும். ரைட், ஓகே, ஜூம் போட்டு பார்த்தா தெரியும். இதுதான் வந்து இந்தியாவின் கடைசி இடம். இதை தவிர வேறு நிலப்பரப்பில்லை. இதில் இருந்து மன்னர் மிக அருகாமையில். சரிடா, வடக்கு தொடர் அங்கங்கே இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னா வேற எங்கேயா இருக்கணும்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது. ஐஸ்கிரீம் கடைகள், இந்த மாதிரி கடைகள் வரும்போது கடையில் தள்ளி விட சொல்றதா
இது மட்டும் வண்டியில் கொண்டு வந்துட்டு எஞ்சால புதஞ்சிட்டு அதுக்கு எங்களை கொண்டு போயிடலாம் இருக்கு. சங்குகள் மாலைகள் இதெல்லாமே இருக்குது. நாங்கள் அப்படியே தனுஷ்கோடின்ற கடைசி முடிவுக்கு வந்துட்டோம். சங்குதுறாங்கள் இது வந்து அந்த 1964ஆம் ஆண்டு அந்த புயல் வந்தது தானே, அதோடு இந்த நகரம் வந்து அழிந்தது. அதுக்கு பிறகு இதை மீளுருவாக்கம் செய்யலை. இப்போ நாங்கள் வந்த இடங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியாக அந்த வீடுகள் பேர் சவுண்டுமே இல்லாமல். ஆனால் இன்னுமே இந்த முனையை பார்க்குறதுக்கு எக்கச்சக்க டூரிஸ்ட் வேறு நாடுகள் வேறு இடங்கள்லேருந்தே இந்தியாவில் பல பகுதிகள்லேருந்து வரணும். இதில் முக்கால்வாசி பேர் ஹிந்தி எதைக்கிற நண்பர்களை தான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கடற்கரையில் கிடைக்கிற சங்குகள் சிப்பிகள் எல்லாம் இந்த இடத்துல வச்சிருக்கிறேன் பாரு. பர்ராக்கள் அதிகமான டூரிஸ்ட் வர வழியாக அவை ஞாபகத்துக்கு வேண்டி கொண்டு போகிற விதமான பொருட்கள் வந்து இந்த இடத்துல வச்சுக்கணும். ஜலமாங்க சோளம் நாங்கள் இந்தியாவின் தொங்கலுக்கு வந்துட்டோம். இதில் இருந்து தான் வந்து ராமர் பாலம், அதாவது அந்த திட்டுக்கள் வந்து ஆரம்பிக்குது. நாங்கள் மன்னாரில் தொங்கலில் போய் பார்த்தாலும் வந்து இதில் தான் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் அந்த திட்டுக்கள். இந்த பாருங்க, அதெல்லாம் வந்து ராமர் பால திட்டுக்கள். இப்படியோ மன்னார் மட்டும் இந்த திட்டுக்கள் இடையிடையில் தென்படும். இப்போ நாங்கள் இந்தியாவுண்ட முடிவில் இருக்கிறோம். இதில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த தெரியுது இலங்கை, அதில் மன்னார். இது இப்படியோ நேராக போனீங்கன்னா அந்த ராமர் திட்டுக்கள் இருக்குதாங்க, ராமர் பாலத்தின் ஒவ்வொரு திட்டுக்களும். இதே மாதிரி நாங்கள் மன்னார்ன்ற முடிவில் போய் பார்த்தோம்னாலும் ஒவ்வொரு திட்டு மட்டும் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது மணல் பெட்டிகளாக வந்து காணப்படும். இதில் ரெண்டு அப்படியே பார்த்துட்டுருக்குறோம். இப்படி எவ்வளோ பேர் வந்து நிற்கிறேன் பாருங்க இதை பார்க்குறதுக்கு. கூடுதலாக இங்கே மன்னார் வந்து இந்த வளைவு இருக்குல்ல, இந்த வளைவு உலகத்தில் மேலே இந்த வளைவில் நாங்கள் நிற்கிறோம். மிஞ்சால பக்கத்தில் லைட் ஹவுஸ் இருக்குது. இந்த வளைவுக்கு கீழே இருக்குது. அந்த தெரியுதுடா லைட் ஹவுஸ். அதில் ஹைகேக் அவையில் சொன்ன வந்து தெரியுமெண்டு. எனக்கு ஹிந்திக்காரன் வந்து வந்திருக்கிறேன். நான் வந்து ஹனுமான் கட்டின பாலம் பார்க்கணுமன்றக்காண்டி நாங்கள் நிற்கிறத பாருங்க. எங்கே நிற்கிறோம்ட்டு இந்த நீல கலர் புள்ளி காட்டுறது பாருங்க, இதெல்லாம் நிற்கிறோம். இதில் இருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தொலைவில் மன்னார். எவ்வளோ அருகாமையில் இருக்கிறோம். என்னை இப்போ விட்டால் கூட ஒரு 20 நிமிஷத்தில் இதில் போட் எடுத்துதான் இலங்கைக்கு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளவு அருகில் நிற்கிறோம். ஆனால் போக முடியாத நிலைமை, கடல் பிரிக்குது. இதுக்கும் இலங்கைக்கும் மன்னாருக்கும் பாலம் போடுறேன்னு சொன்னவன், ஆனால் இன்னும் செயற்படுத்தினா நல்லா அவ்வளோ டூரிஸ்ட் இதை பார்க்குறக்காண்டி வந்திருக்கணும். இப்போ நாங்கள் தலைமன்னார் லைட் ஹவுஸ் பார்க்க போகிறோம். மாணவி பாடுறா பாடுறா பார் தெரியுதா இலங்கைக்கும் மன்னாருக்கும் பாலம் போடுறேன்னு சொன்னவன், ஆனால் இன்னும் செயற்படுத்தினா நல்லா அவ்வளோ டூரிஸ்ட் இதை பார்க்குறக்காண்டி வந்திருக்கணும். இப்போ இதில் பார்த்தா வந்து மன்னார்ன்ற லைட் ஹவுஸ் தெரியுமென்று சொல்லியிருக்காரு அண்ணா. ஒரு டெரஸ்கோப் ஒன்று வச்சுருக்கிறார். நாங்கள் கிளைமேட் சரியில்லை, விண்டு மில்லாம் தெரியும், எல்லாம் தெரியுமா? தலைமன்னார் விண்டு மில்லாம் காட்டு. அதுதான் அதில் எங்களோட வீடு ஒன்று பார்க்கலாமே. எங்களோட வீடு ஒன்று இருக்காங்க அந்த காற்றாலை 24 காற்றாலை. அந்த 24 காற்றாலையும் தெரியுமா? இங்கிருந்து எல்லா அதிகாரியும் பார்த்து யூடியூபர்லாம் வந்து ஆனால் இன்னைக்கு வந்து கிளைமேட் சரியில்லை. இன்னும் தெரியாட்டி காசு தர மாட்டேன். இது என்ன இல்லை, இன்னைக்கு தெரியல ஆக்சுவலா. சரி, இப்போ தெரியாட்டி காசு தர மாட்டோம். சரி, 50 ரூபா இது பார்க்கறதுக்கு பார்ப்போம், சந்தர்ப்பம் கிடைக்குது. பையா 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 தோடோ ஃபுல்லாக ஹிந்திக்கார இருக்கிறபடியா அது கொஞ்சம் சிக்கல். ஐயா நல்லா செட் பண்ணிட்டு தாங்க பாப்போம்.
சரியாட்டி காசு இல்லை. பட் இந்த இடத்துல புகைப்படங்களும் வந்து எடுத்து குடிக்கணும். இரவில் லைட்டாக தெரியக்கூடிய வாய்ப்பு தெரியா ஆட்டோ தெரியுதா கடல் அலைக்கு மேலே கருப்பா டவர் தெரியலையா? கடல் அலைக்கு மேலே அந்த தெரியுது பாருங்க மன்னர். அவர் தெரியலன்னு சொல்றாரு. காலையில் வந்து அந்த காற்றாலையெல்லாம் பார்க்கலாம். இப்போ கிலோமீட்டர் அந்த அதில் ஒரு தெரியுது. இதில் இந்த டெலஸ்கோப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது. அது இன்னைக்கு நேரம் சரியில்லை. இன்றைக்கு நேரம் சரியில்லை. ஐயாக்கு கலெக்ஷன் பிழைச்சிது. இல்லைன்னா கலெக்ஷன் இந்நேரம் பைசா புரியுது. இல்லாட்டி தெரியும் என்ன வேற என்னென்ன பார்க்கலாம் ஐயா. இப்போ நாங்களும் இலங்கையில் இருந்து தான் வந்துக்கிறோம். இருந்து இளைஞனுடைய காற்றாலை பார்க்கலாம். காற்றாலை பார்க்கலாம். 24 காற்றாலை ஐயா எண்ணி வச்சிருக்கிறேன். 24 கலாட்டு இந்த டெலாஸ்கோப் தெரியும். இரநதீவில் உள்ள லைட் ஹவுஸ் தெரியும். இரநதீவில் உள்ள இலங்கைக்கு பக்கத்தில் உள்ள தலைமன்னார் பக்கத்தில் உள்ள செல்போன் டவர் தெரியும். எல்லாமே இங்கிருந்து டெலாஸ்கோப் ஆக்கள் நடக்கிறது ஒன்றும் தெரியும். நடக்கிறது மட்டும் பார்க்க முடியாது. கொஞ்சம் பெரிய உயரமானது எல்லாமே பார்க்கலாம். இங்கே உள்ள இதே மாதிரி தான் இப்போ நாங்கள் அதிகாரியை எல்லாம் பார்த்துருக்கு. அதனால எங்களை இங்கே வைக்க பர்மிஷன். சரி தலைமன்னா இருக்கா வாடா மச்சான் பார்க்க முடியா? 50 ரூபாயா? 50 ரூபா சும்மா இல்லையடா. அந்த விஜய்க்கு வேண்டி வச்சிருக்கடா. இப்போ நாங்களும் தலைமன்னாருக்கு போனோம்னா அங்கேருந்து லைட் ஹவுஸ்லேருந்து ஏறி பார்த்தா இங்கத்த லைட் ஹவுஸ் தெரியுமான்னு சொல்கிறவ. ஆனால் அதையும் நாங்கள் பார்க்கல, இதையும் நாங்கள் பார்க்கல. கொஞ்சம் பெருசாக கட்டினா ஈஸியாக பார்க்கலாம். தெரியுதா? இந்த ஆந்திராக்காரே பார்க்குது. ரைட் தெரியலன்னு சொல்லுது. சரி ஓகே. அதுலேருந்து பார்க்க லைட்டாக தெரியுது. ஓகே சரி. அப்போ அண்ணன் இதை பார்க்கலாம் தான் பாருங்க. அதுக்குள்ள எடுபடுது இல்லை வச்சு பார்த்துறாங்க. சரி எங்களோட ஃபோனில் தெரியுதாண்டு ஜூம் பண்ணி பார்ப்போம். அதில் பார்க்க இந்த இதுக்கு கிட்டத்தான் அந்த இது கிட்டதான் வந்து தெரிஞ்சது லைட்டா. खंबा तक रामपुर पूरा पानी के अंदर खंबा से अंदर लाइट आओ अभी दिखा ऐसे नहीं दिखा अभी दिखे இந்த இடத்துல இந்த பார்க்க எங்களுக்கு இலங்கையில் இருக்கிற நெட்வொர்க் இருக்குது தானே, அது இந்த கவரேஜ் வந்து எனக்கு நல்லா கேட்டது 4G காட்டுதா? எனக்கு வேறு இவ்வளோ நேரம் எமர்ஜென்சி இருந்தது. இப்போ அப்போ பாருங்க இதில் வந்த உடனே இந்தியன் சிம் எல்லாம் கட்டாது, இலங்கை சிம் எல்லாம் வந்து வேலை செய்யுது. டயலாக் சிம் வந்து வேலை செய்யுது. அப்போ இலங்கை இடம் இதை எங்களுக்கு தாங்க, நாங்கள் டெவலப் பண்ணுறோமா. சரி நீங்கள் என்ன ஒன்றும் பார்க்கலையே இதில் ஒன்றும் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த டயலாக் வருது, இந்த உண்மையா டயலாக் வருது. இந்த டயலாக் கவரேஜ் வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கிறோம். இப்போ டயலாக் உண்ட கவரேஜ் ஜியோ கூட ஜியோ தான் கிடைக்குது. மற்ற இலங்கைன்ற கவரேஜ் வருது. இது உண்மையிலேயே காட்டுறேன். இந்த மக்களே இதில் பாருங்க டயலாக் கவரேஜ் ஒன்றில் டயலாக் கவரேஜ் காட்டுது. இப்போ நோ சர்வீஸ் போயிடுச்சு. ஆனால் கவரேஜ் வந்து காட்டுது. இந்த இடத்துல நிற்க இலங்கையின கவரேஜ் காட்டுது. எங்கே காட்டுது? கீழே பாருங்க. இந்த பாருங்க டயலாக் வந்து 4G காட்டுது உனக்கு. ஸோ இந்த இடத்துல வந்தா நல்ல கவரேஜே இருக்கு. அங்க விட இலங்கையில கூட கவரேஜ் இல்லை, இந்தியாவில் கவரேஜ் இருக்கு. அட பாத்தியா இது முதல் தலை விளைவுக்கு இலங்கையில கூட சில இடங்களில் கவரேஜ் இருக்கு. அது இந்தி கவரேஜ் இருக்கு அண்ணா. இலங்கையில முதல் தலைப்பு விளையமைப்புல இலங்கையில கூட சில இடத்துல கவரேஜ் இருக்காது, இந்த இடத்துல கவரேஜ் இருக்கு காட்டுது. இந்தியன் சிம்ல கவரேஜ் இல்ல, இந்த டயலாக் காட்டுது. ஓ அப்ப இது இந்தியாவுக்கு சொந்தமானது இல்ல, இலங்கைக்கு சொந்தமானது. கிளம்புறீங்களா? அரசியல் முனையில வந்து ஒரு பிரச்சனை. சரி இல்ல அங்க ஜம்ப் பண்ண முடியல.
நல்ல காற்று அடிக்குது, கடற்கரை காற்று சும்மா வேற லெவலில் அடிக்குது. வங்கக்கடலும் இந்திய பெருங்கடலும் கலக்கின்ற இடம். இந்த இது தெரியுது பாருங்க, இதெல்லாம் வந்து இந்த ராமர் பாலம். ராமர் பாலத்தின் மணல் திட்டுகள். இது முதலாவது, இங்கே ரெண்டாவது, இப்படி மன்னார் மட்டும் இப்படியான மணல் திட்டுகள் இருக்கு. சரி, இப்போ நாங்கள் பார்த்துட்டு போன முனைக்கு பேர் அரிசல் முனை என்று சொல்லப்படுது. தனுஷ்கோடி அந்த ரயில்வே ஸ்டேஷனோட அதுக்கு பிறகு இந்த முனை தான். இதுலேருந்து பார்த்தா தான் அங்கே மன்னார்ன்ற லைட் ஹவுஸ் தெரியுது. அதில் அந்த பைனாகுலரில் பார்க்க சின்னதாக ஒன்று தெரியுது, அது அதான்ட்டு கண்டுபிடிக்கலாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான பைனாகுலர் தான் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே கைவினை பொருட்கள் இதெல்லாம் இருக்குது. ரைட். இப்போ இதில் பார்க்க தெரியுது பாருங்க, இதே மாதிரி தான் பழமையாக இருக்கும். அதில் காரில் வந்துட்டு போகலாம், ஆனால் இப்போ வந்து மணலாக இருக்குது. இதில் வந்து இந்த முத்து மாலைகள் பாருங்க, ஒரிஜினல். சில டூப்ளிகேட்டும் இருக்கு, அது இதில் பார்க்கவே தெரியுது. வந்தால் கட்டாயம் உங்களுக்கு தேவை வேண்டாம் வேணுங்க. இது வந்து 1600. 200. அதில் என்ன டெஸ்ட் பண்ணுறது? அதில் உறைஞ்ச வந்து டெஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ரைட். உறைஞ்சினா அதில் மாவை வரும். ஓ, இது உரியா? இதை வந்து உரசி பார்த்தா இது டூப்ளிகேட். இதுதான் தேய்ச்சி விட்டோம்னா தெரியாது. சரியா? இது உரியாது, இது ஒரிஜினல் முத்து. இதுதான் ஒரிஜினலா? தேய்ச்சி விட்டா உரியாதா? அவையிட்ட அப்படியான இதில் வேண்டைக்கு நீங்கள் அவையில்கிட்ட கேட்டால் அவையில் சொல்லுங்கணும். இப்போ நாங்கள் வெளிக்கிட்டோம், இருந்தாலும் இவ்வளோ மக்கள் என்னமே வந்தோன்றீங்கன்னா 360 போடையில அங்க வந்து அப்ப 360 போட வந்திருக்கீங்க. 360 கேமராவே இல்லடா அங்கள்ட்ட. அது 360 இல்லடா. நீ போ இப்போ இதுல எதுக்கு நீ வடக்கு டோலியில பாக்குறக்காண்டி திரும்ப போக பண்ற? இதுல பாத்தீங்கன்னா தெரியும், பெரிய பெரிய வாகனங்கள் வந்து டிராஃபிக் உண்டாக்குது. எங்களுக்கு அதுல இருந்து இலங்கையை தான் பார்க்க முடியல. இதுல கால் நினைச்சிட்டு போவோம். ஆனா அந்த லைட் ஹவுஸ்ல சின்னனா ஒரு கருப்பா தெரியுது. அதுதானா லைட் ஹவுஸ் வந்து வடிவா தெரியல. இந்திய பெருங்கடலும் மங்களா விரிகுடாவும் இணைகிற தண்ணி. ஆனால் நான் வரைக்கும் சரியான ஒரு எதிர்பார்ப்போடு வந்தேன். இங்கே வந்தால் பிறகு எதிர்பார்ப்பு இல்லாத மாதிரி இருக்குது. நீங்களும் எந்த விஷயத்தையும் ஆகலும் எதிர்பார்ப்பிட்டு வந்தீங்கன்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் போகும். எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து பார்க்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். நான் கேட்குற விலங்கியல் தானே, எனக்கே விலங்கியல். இப்போ இதுதான் வந்து தனுஷ்கோடி. நாங்கள் இதில் கடந்தான் போனாங்க. இதில் இந்த லைட் ஹவுஸ் இருக்குது. நீங்கள் வேலைக்கு வந்தீங்கன்னா அதில் போயிருந்து அந்த வியூ பார்க்கலாம். இப்போ 5 மணி ஆகுது, க்ளோஸ் பண்ண போயினோம், அதனால் பார்க்க முடியாது. இந்த கிராமம் தான் வந்து 1964ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த புயலால் வந்து அழியப்பட்டது. அதுக்கு பிறகு இதை செய்யலை. இப்படி சின்ன சின்ன கடைகளும் இதுகளும் தான் இருக்குது. ஐயா, இதில் இப்போ வீட்டில் ஆக்கள் இருக்கணுமா தனுஷ்கோடியில்? ஆளுக்கு இருப்பாங்க சார். வீடு எது இந்த அதுலயே இருந்துருவாங்க, அதுலயே தங்கி கொடுத்துருவீங்க. இப்போ நீங்கள் பொருட்கள் ஏதாவது வேணும் வேண்டாம்? டவுனுக்கு தான் போகணும். என்ன உங்களுக்கு திருப்பி அதுக்கு பிறகு அந்த புயலுக்கு பிறகு வீடுகள் ஒன்றும் காட்டி தெரியலையா? வீடு இங்கே ஒன்றும் கட்டி தரல சார். அங்கே கிராமத்தில் இருக்கு சார். வண்டி செக் போஸ்ட் இருக்குல்ல, அந்த செக் போஸ்ட்ல வீடுகள்லாம் இருக்கு. அங்கே தங்கிடுறேன். இங்கே கிடையாது. இங்கே வியாபாரத்துக்கு மட்டும்தான் வியாபாரத்துக்கு மட்டும் வரும். ஆளுக்கு தங்கி இருப்பாங்க சார். இந்த இருக்காங்க ஆளு கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே இருக்காங்க. நீங்கள் அந்த நேரமெல்லாம் விருந்தீங்களா உங்களுக்கு? அந்த அப்போ இலங்கை மன்னாருக்கு போக ரயிலோடைக்கெல்லாம் விருந்தீங்களா? ட்ரெயின் போகல சார், கப்பல் தான் சார் போச்சு. அங்கே
அங்கேதான் சார் அங்கே ஒரு பழைய துறைமுகம் ஒரு ஊர் இருக்குது சார் அங்கே அங்கே இருந்தே சார் ஒரு நாளைக்கு ஒரு கப்பல் போகும் ஒரு கப்பல் வரும் இலங்கைக்கு. சரி சரி சரி. முன்னாடி இப்போ வர்றதே இல்லை. சரி சரி சரி. 64 முன்னாடி நீங்கள் 60 நாளுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தீங்க? இல்லை சார், பக்கத்து கிராமம். ஆனால் இங்கே தொழிலுக்கு எங்கள் முன்னோர்கள் கூட எங்கள் தாப்பா கூட இங்கே தான் இருக்காங்க. சரி 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 சரி. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டூரிஸ்ட் வர்றபடியாக இவைகளுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்கிறபடியாக இவையில் இந்த இடங்களில் தங்கியும் இருக்கணும் தொழிலுக்காண்டி. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா அந்த பழமையான சர்ச் ஒன்று இருக்குது. இது வந்து 1964ஆம் ஆண்டு பாதிக்கப்பட்டது. அந்த மாதிரி இடிசல்கள் இங்கே கணக்கே இருக்குது. இதில் போகிறதுக்கு முன்னாலே இங்கே கருப்பட்டி இதில் வச்சுக்கணும். இதுதான் அந்த சர்ச். ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டுமான கலைகள் தெரியுது பாருங்க. இவ்வளவு டூரிஸ்ட் வரணும். ஆனால் இந்த இதுகளை கூட செய்து வச்சிருக்கலாம். டேஞ்சராக தான் இருக்கு இந்த பாலங்கள் எல்லாம். பாருங்க இந்த சர்ச்சின் இடிபாடுகள். இதுக்கு முதல் இந்த இடமே வந்து நல்ல ஆக்களாக இருந்திருப்பினோம். அந்த புயல் ஒன்று நடக்காமல் இருந்திருந்தால் வந்து இது எவ்வளோ பெரிய ஒரு இடமாக இருந்திருக்குமெண்டு நினைச்சு பாருங்க. இலங்கைக்கு இந்தியாவுக்கு இடையிலான பெரிய ஒரு வர்த்தக மையம், அதோட தொடர்பாடல் மையமாக இருந்திருக்கும். இந்த சிதைவுகள் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு இந்த சர்ச். இந்த சிதைவுகள் இங்கேருந்து ஆக்கள்கிட்ட கேட்டாங்க. இதை வந்து யாகப்பர் ஆலயம், ஆங்கிலேயர் வச்ச பேர் வந்து யாகப்பர் ஆலயம் என்ன சொல்லினோம். அதோட இப்போ அந்த மாதா ஆலயம், ஆண்டனிஸ் சர்ச் அப்படின்னு சொல்லினோமா. சரியான விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் சொல்லுங்கள். நாங்களுமே இப்போ பார்த்து உங்களுக்கு பயந்து கொள்கிறோம். ஒரு கோயில் ஒன்று இருக்குது, தனுஷ்கோடி ஈஸ்வரர் கோயில். இதில் இந்த பாதம் இல்லாமல் இருக்குதா? இங்கே கணக்கிடங்களில் இந்த மாதிரி கைவினை பொருட்கள், இந்த கடல் சார்ந்த இதெல்லாம் செய்து வச்சுக்கணும். ஆனால் இது இங்கே கிடைக்கப்பட்டதில்லை, வேறு இடங்களில் செய்து விற்பனைக்காக இங்கே வந்துருக்கு. தண்டவாளத்தை காண இல்லையா? நீ தான் கொண்டு போயிருப்ப வட்டி. இதுதான் பழைய ரயில்வே ஸ்டேஷன். தண்ணி குடிக்கணும். இதில் சின்ன கிணறு ஒன்று இருக்கு, அதில் தண்ணி குடிக்கணும். கடலுக்கு பக்கத்தில் நல்ல தண்ணி கிடைக்கிறதே பெரிய விஷயம். கேரளாவிலேருந்து ஒரு கப்பல் இருந்தது பிள்ளைகளோட. அவையிலே கேட்டால் வந்து இங்கே ரெண்டு லைட் ஹவுஸ்லேருந்து பார்த்தா ஸ்ரீலங்கா தெரியுமாமே, அதை இங்கேட்டு கேட்டேன். கணக்கு பேருக்கு வந்து தெரியலை. ஆனால் அதுதான் அந்த அவையில் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டுனா அதுலேருந்து தான் பார்க்கணும். ஆனால் தெரியுதில்ல, கூடுதலாக தெரியுமான்னு சொன்னேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் லக். எனக்கு ஒரு சின்ன புள்ளியாக தெரிஞ்சது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பழைய வீடுகள், அந்த புயல் வாரதுக்கு முன்னால் இருந்த வீடுகள் இப்போ உடைஞ்சு போய் கிடக்கு. ஆனால் இருந்தாலும் வந்து இங்கால பகுதியில் மக்கள் பாருங்கள் சின்ன சின்ன குடிசைகளாக அதை மாற்றி அமைச்சு வாழ்ந்து கொண்டு தான் பாருணும். இதுதான் பழைய வீடுகள். உண்மையிலேயே அந்த புயல் வராட்டி இது எவ்வளோ ஒரு டெவலப்பான ஏரியாவாக வந்திருக்கு பாருங்கள். இதிலே போட்டிருக்கீங்க பாருங்கள், மன்னார் வளைகுடா கடல்வாழ் உயிரின தேசிய பூங்கா. மன்னார் வளைகுடா பாருங்கள். இதே இதுலேருந்து அங்கால மன்னார் பக்கம் அதுன்ற பேர் இதில் வச்சுக்கேன். சரி, இதில் எங்களுக்கு ஒன்றும் மெசேஜ் வரையில. இதில் எங்களோட வந்த ஆண்ட ஃபோனுக்கும் மெசேஜ் வந்துருக்கு. ஹலோ, வெல்கம் டு ஸ்ரீலங்கா, திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மெசேஜ்.
ரிகார்டிங் இன்டர்நேஷனல் ரோமிங். பார்த்தீங்களா இங்கே நிற்க இந்த இந்திய சிம்முக்கு உள்ளாக்களுக்கு வேலைக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கு. இது கூடுதலாக நாங்கள் இலங்கைக்கு போய்க்கு தான் வேலைக்கு இந்த மெசேஜ் வரணும். ஆனால் இந்த இடத்துல நிற்கே வந்து மெசேஜ் போயிருக்கு. இது காட்டியிருக்காங்க. கணக்கு பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கு தான் நானே பார்த்து. இதில் ஒரு ராமர் கோயில் ஒன்று இருக்குது. இதுலேருந்து தான் வந்து இந்த பாலம் அமைக்கிறதுக்கு முடிவெடுத்ததான். பாப்பா அந்த கல்லுகள் ராமர் பாலம் அழைக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட கல்லுகள் உள்ள இருக்கணும் இருக்கன்னாங்க பார்ப்போம். இதுதான் அந்த ராமர் கோயில். எல்லா இடம் இந்த இளநீ எல்லாம் வச்சுக்கணும். சரி, இந்த கோயில் பற்றி இதில் போட்டுக்கணும். அதில் பாருங்க, கோதண்ட ராமர் திருக்கோவில். இந்த புண்ணிய இடம் ராமபிரான் இலங்கை மன்னன் ராவணனை போரில் வென்று இலங்கையை கைப்பற்றிய பிறகு ராவணனின் தம்பி விபீஷணனுக்கு இலங்கை மன்னராக முடிசூட்டிய இடம். இலங்கை மன்னராக வந்து இந்த இடத்துல வச்சு முடிசூட்டி இருக்காரு. ஏன் இந்தியாவில் வச்சு இலங்கை மன்னருக்கு முடிசூட்டணும்? ஏன் இந்திய அதான் கேட்குறேன். இது இலங்கையை சேர்ந்தது. அந்த கேள்வியை தான் நான் கேட்க வந்தேன். ஏன்னா இலங்கையில் இருக்கிறாங்களுக்கு இலங்கையில வச்சு தானே முடிசூட்டணும். அப்போ இது இலங்கைக்கு சொந்தமானதா என்ற ஒரு கேள்வி எழுது. என்னன்னா எனக்கு ராமாயணத்திலே காலி எழுதுவாங்க. பிரகாஷ் இந்த அண்ணாட்ட ஜோசி எங்க போமா? எவ்வளோ ஆண்டுகள்? எனக்கு சந்தேகம் என்ன சந்தேகம்னா, அப்ப குமரி கண்டது ஒரிஜினல் உண்மையானதா இல்ல ராமாயணம் உண்மையா? ஏதோ ஒரு கட்டுக்கதை. குமரி கண்டம் இருந்திருக்க கூடாது, இல்ல ராமாயணம். சரி, இதுல ஒரு பாயிண்ட். இலங்கைக்கு அப்புறம் எதுக்கு கிளம்பா இருந்தா எதுக்கு தேவலாம் பாலம் போடணும் தண்ணியில? அது சொல்லுங்க. அதுதான் கேக்குறேன். சவால் சரியான போட்டி தட்டி சொல்ல. குமரி கண்டம் இது வந்து ராமாயணங்கிறது வந்து எப்ப நடந்தது அது சொல்லுங்க. அதுக்கே ஒரு வழி தெரியல. சரி, இதுல வரலாற்றிலேயே கணக்கு கோளாறுகள் இருக்கு. நாங்கள் இதோட வந்து நிப்பாட்டுவோம். வந்தா உள்ளுக்குள்ள போய் பாருங்க. இன்னைக்கு நாங்கள் வெளியில மாமிசம் சாப்பிட்டபடியா உள்ள போயில. அது தெரியல. அதுக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு வரோம். அது தெரியணும்னா நீ கண்டிப்பா ராமாயணத்தை படிச்சு பாரு, குமரி கண்டத்தை படிச்சு படிச்ச நீ